இப்ப மோடி வந்து பப்ரப்பான் அப்படி மன்னர் மாதிரி உட்காந்துருந்தாருல, நிதிஷ்குமாரும் இவரும் உள்ள வந்து ஏப்பா கொஞ்சம் அடக்கி உட்காரு அப்படின்னு சைட்ல 2 பேர் பட்டா உள்ள தள்ளிட்டாங்கல்ல அவரு. இப்ப அவரு நெரிசல்ல தான் உட்காந்துக்கிட்டு. ஆந்திராவில் பாத்தீங்கன்னா வந்து அங்க காங்கிரஸ் தனியா நிக்குது. தனியா நிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளார போய் குழப்பம் பண்ணா மாதிரி அங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை நடக்குது. 3 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிற திமுக மிக பெரும்பான்மையான வெற்றி 40 தொகுதியில ஜெயிச்சிருக்குது. ஆனா 6 மாசம் கூட இல்லாத காங்கிரஸ் தோத்துருக்குது கர்நாடகத்துல. விருதுநகரம் தர்மபுரியும் விடுபுரியில போச்சு இல்ல, லீடிங்லயே போனாங்கல்ல. ஏன் போனாங்க? இந்த ஜாதி ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லாருக்கும் வராது. ஐகான் நீங்க ஒரு தொகுதியில அந்த ஜாதி ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணாதா? இல்லையா, நீங்க தொகுதியில திமுகவுக்கு தலைமை அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். இது எவ்வளவு கேவலமா நாடு மாற போது. அரசியல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துக்கு நீங்க வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருவாங்க. ரொம்ப இருண்ட காலம் ஆயிடுமேனு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தி பாத்தீங்களா? அதுல இருந்து விடுதலை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய புதிய முயற்சிக்கு, புதிய சேனலுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பா வரும். ஏன்னா உங்களோட பயணம் நான் தொடர்ந்து உங்களோட பயணிச்சிருக்கிறேன். நீங்க இந்த எல்லா சேனல்லையும் உங்க பங்களிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அதனால என்னுடைய வாழ்த்துக்கள். இது அதை விட ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. 3வது முறையாக ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்தியாவில் 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார். எப்படி 3வது முறை வர்றதுனாலே அவர் ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒப்பிடுறது வந்து. ஆனா 3வது முறை அவர் பிரதமர் ஆவாராங்கிறத இன்னும் பாஜகவே முடிவு பண்ணல. விடுமுறையில் தான் அறிவிச்சிட்டாங்கல்ல, அறிவிச்சிருக்கிறாங்க. டிமாண்ட்ஸ் போதில்லை அவங்களுக்குள்ளார இப்போ வந்து அதிக பெரும்பான்மை வராததுனால. அதனால இன்னும் 2 நாள் பொறுத்து தான் பிரதமராக மோடி வருவாராங்கிறதே உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிறது ஒன்று. பாஜக வரணும் அப்படிங்கிறது, பாஜக வருமா அப்படிங்கிறது இன்னும் 2 நாள் பொறுத்து தான் நமக்கு தெரியும். அதில் பிறகு மோடி வருவாரா அப்படிங்கிறது அடுத்தது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த தேர்தல் முடிவுக்கு நான் நன்றி சொல்றதுனால தான் எக்ஸிட் போலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எக்ஸிட் போல்னு இவங்க வந்து இந்தியா முழுக்க எல்லாரும் ஒரே மாதிரி வந்து 400 சீட்டு வரும் பாஜகன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு முன்னால வரைக்கும் மோடி முற்றிலுமா வீழ்ந்துருவாரு, ராகுல் பிரதமர் ஆயிடுவார், அல்லது இந்தியா கூட்டணி தலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நெருக்கடியில் ஒவ்வொரு தேர்தல் நெருங்க மோடியோட வீழ்ச்சி ரொம்ப தீவிரமாக போய்கிட்டே இருந்ததாக நாங்கள் கணிச்சோம். இந்த எக்ஸிட் போல் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றி 400 சீட்டுன்னு வரும்போது என்னை போன்றவர்களுக்கு கொஞ்சம் அச்ச உணர்வு வந்தது. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, இருந்தாலும் இருக்காது அப்படின்ற மாதிரி. மாப்பிள்ளை எப்படியாவது நீ என்னை காப்பாத்திடுறான் வடிவேல் ஒரு படத்துல, நீ என்னை காப்பாத்திருன்னு மாப்பிள்ளை சொல்லுவாப்பிலையே, நீ என்ன எப்படியாவது காப்பாத்திடுறான், உன்னை காப்பாத்துறேங்கிற மாதிரி நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தோம். அப்புறம் இந்த தேர்தல் முடிவுல இப்போ மோடி தலைமையிலான அந்த பாஜக தலைமையிலான ஆட்சி அமையுது அப்படிங்கும் போது கூட நமக்கு ஒரு அச்ச உணர்வோ, மாறாக மோடி ஜெயிச்சுட்டாருங்கிற ஒரு எண்ணமோ இல்லாம நாம ஏதோ ஜெயிச்சிருக்கிறோங்க ஒரு ஃபீல் வந்திருப்பதற்கு காரணம் வந்து இந்த எக்ஸிட் போல் தான். அந்த எக்ஸிட் போல் வந்து பிரம்மாண்டமான வெற்றின்னு சொன்னது போது இப்போ வந்து அது அதிக பெரும்பான்மை பாஜக வரல அப்படிங்கிறது, இழுபறியில் ஆட்சி அமைக்குதுங்கிறது அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. இந்த எக்ஸிட் போல்காரங்க நம்மள ரொம்ப அச்ச உறவுல இருந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ரிசல்ட்டா மாறினது. பாஜக தோல்வி அடைந்த மாதிரி பேசாதீங்க. பாஜக ஆட்சி அமைக்க போறாங்க. பாஜகவுக்கு தனிப்பெரும், அதாவது ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லைன்னாலும் தனி கட்சியாக அவங்க அதிக நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. 234 இடம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜக ஒண்ணும் இல்ல, அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல. பாஜக வந்து இப்ப ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா ஏன் இப்ப வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை வந்து பாஜக கொடுக்குது? இப்படி கொடுத்தாங்களா முதல்ல? அப்ப வந்து இப்ப நேற்று நடந்த அவங்க ஆலோசனை கூட்டத்துல கூட பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லும்போது இதை வந்து கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழலும் அவங்களோட தயவு தனக்கு தேவைப்படுதுங்கிற ஒரு கட்டத்துக்கும் மாறி இருக்குது இல்லையா? அது அவங்களோட தோல்வி தானே. அப்ப இதுக்கு முன்னால போன ஆட்டம் இருக்குல்ல, இப்ப நான் என்ன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா, பாஜக இதற்கு முன்னால் போட்ட 10 வருட ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஆட்டம் வந்து இனி நடக்காது. குறிப்பா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை நிறைவேற்று, கடைசியா சிஏ சட்டத்தை அவசரமா நிறைவேற்றினாங்கல்ல, அந்த பயம் நமக்கு இருந்தது. ஆனா இப்ப அதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மாறி இருக்குல்ல, அது ஒரு மகிழ்ச்சி.
அப்ப அவங்க கொண்டு வந்த ரொம்ப கொடூரமான சட்டம், அரசியல் சட்டத்தை கை வச்சு அதை மாத்துவாங்கன்னு நமக்கு தோணுச்சு. திருப்பி இப்ப அதிக பெரும்பான்மை வந்ததுனால இனி அது கையை வைக்க முடியாது. இதுதானே நமக்கு முக்கியமானது. இப்ப அதுக்கான எதிர்ப்பு வந்திருக்குது. கூட்டணியில இருக்கிறவங்க கூட அதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிற ஒரு சூழல் வந்திருக்குது இல்ல. இப்ப மோடி வந்து பப்ரப்பான் அப்படி மன்னர் மாதிரி உட்கார்ந்து இருந்தார்ல, நிதிஷ்குமாரும் இவரும் உள்ள வந்து ஏப்பா கொஞ்சம் அடக்கி உட்காரு அப்படின்னு சைட்ல 2 பேர் பட்டா உள்ள தள்ளிட்டாங்களா அவரை. இப்ப அவரு நெரிசல்ல தான் உட்காந்துக்கிட்டு டவுன் பஸ், கூட்டமா இருக்கிற டவுன் பஸ்ல 2 பேர் உட்கார சீட்ல 3 பேர் மாதிரி தான் நடுவுல உட்காந்துக்கிட்டு போறாரு. அதுவே சந்தோஷமா. ஆமாங்க, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கவட்டையில கொண்டாந்துட்டேன் 2 பேருக்கு நடுவுல. இது ஒரு நெருக்கடி தானே. அதனால இந்த மாற்றம் வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சி இது. அப்ப இந்த தேர்தலை காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அதை நேர்த்தியா நடத்தி இருக்கணும். அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம். தமிழ்நாடு எப்பவுமே 19லயும் தமிழ்நாடு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கும் சொன்னாரு இப்படி நடத்தணும் தேர்தலை, அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொன்னாரு. அன்னைக்கும் அதே மாதிரி ஜெயிச்சு காமிச்சாரு. இன்னைக்கும் இந்தியாவில் பாஜகவுக்கு எதிரான 100% வெற்றியை தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்திருக்கு, வேற எங்கேயுமே கொடுக்கல. இங்கதான் 100% வெற்றி வந்திருக்கு. அந்த அணுகுமுறையே கிடையாதுங்க. கூட்டணி கட்சிகள் விரும்பின இடத்துல இங்க நிக்க வச்சாரு. கூட்டணி கட்சிகள் ஜெயிப்பதற்கு எங்க வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தாரு. சவாலான இடத்த அவுத்து இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஎம் தான் ஒவ்வொரு முறையும் கொடுப்பாங்க. ஆனா அங்க சிபிஎம் ஜெயிக்குமாங்கிறது ஒரு பிரச்சனை வந்தது. அப்ப அந்த இடத்த திமுக தனக்கு எடுத்துக்கிச்சு. திமுக ரொம்ப சாலிடா யார நின்னாலும் ஜெயிக்க வைக்க முடியுங்கிறது திண்டுக்கல். அதுதான் அதிகமான ஓட்டு வித்தியாசம். போன முறை 5 லட்சம் 6 லட்சம் வித்தியாசமே உங்களுக்கு வரும். அந்த தொகுதி சிபிஎம்க்கு கொடுத்தாங்க. அப்ப திருச்சி வந்து ஈஸியா ஜெயிக்கக்கூடிய திருச்சி தொகுதியை மதிமுக கொடுத்துட்டு அது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, அது பேசினாலும் கொடுக்கறது சொல்றேன். அப்ப அது வந்து ஒரு இல்லையா பெருந்தன்மை பேச முடியாது. பெருந்தன்மை தான் அது. நீங்க வந்து சிபிஎம்க்கு கோயம்புத்தூரை கொடுத்திருந்தா மற்ற தொகுதிகளில் சிபிஎம் திமுக வேலை செஞ்சாங்கல்ல. இல்ல எங்க செஞ்சா அது நீங்க வரமா போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க, எப்படி வேலை பார்த்துருக்காங்கிறத. கேரளாவிலேயே நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு பெரிய இப்ப இந்த தேர்தலில் 1 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல போன முறை 2 சீட்டு. போன முறையும் சிபிஎம்க்கு அகில இந்திய கட்சி அந்தஸ்து கொடுத்தது தமிழ்நாடு தான். 2 சீட்டு கொடுத்தது. கேரளாவில் 1 தான் வந்தாங்க. இந்த முறையும் 2 சீட்டு தமிழ்நாட்டுல தான் வந்திருக்குது. கேரளாவில் 1 சீட்டு தான் வந்திருக்கு. பாஜக 1 ஜெயிச்சிருக்குது. நீங்க தமிழ்நாடு முழுக்க சிபிஎம் வேலை பார்த்தாங்கிறத விட்டுருங்க, கேரளாவிலேயே அவங்க 1 சீட் தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இங்க என்ன தொண்டர்கள் பலம் இருக்குது, என்ன அவங்களுக்கு செல்வாக்கு வரும் தெரிஞ்சு. இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்லை விடவும் சிபிஎம் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றது கோயம்புத்தூர்ல தான். ஏன் கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒருவேளை வந்து பாஜக கிட்ட தோத்து போறதுக்கான சூழல் இருந்தா அதை நம்ம எடுத்துப்போம்னு சொல்லி தான் திண்டுக்கல்ல அவங்களுக்கு கொடுத்தாங்கிறது. இந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. கூட்டணியை இந்த அணுகுமுறை இந்தியா கூட்டணியில இருக்கிற மற்றவங்க கிட்ட இல்ல. ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஒரு பாஜகவோடு கூட சுமூகமா இருக்கிற சூழல்ல எல்லாம் கூட்டணி கட்சி இருக்கிறாங்க. மாறாக இவங்களுக்குள்ளார போட்டி பொறாமை தேசிய கட்சிகளுக்குள்ள இருக்குதுங்கிறது கேரளாவிலே நம்ம பார்த்தோம். இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கு தான் போட்டி அங்க. அப்புறம் எப்படி இப்ப நல்ல வேலையா அங்க வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குதுங்க. ஒன்னு கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கணும், காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். அது வெஸ்ட் பெங்கால் மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வெஸ்ட் பெங்கால்ல அந்த அம்மா காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்கவே கூடாதுன்னு தீவிரமா வேலை பாக்குறாங்க. கூட்டணியில இருந்துகிட்டு போன முறையும் பார்த்தாங்க. அப்ப பாஜக அங்க 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிப்பதற்கு இந்த அம்மாவும் காரணமா இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா அங்க கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோ 10 சீட்டு வந்திருப்பாங்க. பாஜக ஒன்னும் வந்திருக்காது. அப்ப திட்டமிட்டு அவங்க வேலை பாக்குறாங்க. பாஜக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் நம்ம அந்த மாநிலத்தின் அரசியல் அவங்களுக்கு முக்கியம் இல்ல. ஒரு மாநில எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம். அப்ப நமக்கு மட்டும் இங்க இல்லையா? நம்ம மாநிலத்துக்கு அரசு மட்டும் முக்கியம் இல்லையா? அப்ப நீங்க எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? மோடி எப்படி நீங்க வீழ்த்த முடியும்? இப்ப அங்க வந்து 15 சீட்டு வந்திருக்குல்ல, அது வராம போயிருக்கும்ல. இப்ப இங்க வந்து நல்ல வேலையா கம்யூனிஸ்ட் கட்சி ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. மாறாக 2 பேருக்கு போட்டி போட்டு நடுவுல சால்டான ஓட்ட பாஜக ஜெயிச்சு ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இன்னும் ஆபத்தா தான் முடிஞ்சிருக்கும். ஆந்திராவில் அப்படிதான். ஆந்திராவில் பாத்தீங்கன்னா வந்து அங்க காங்கிரஸ் தனியா நிக்குது. தனியா நிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளார போய் குழப்பம் பண்ணா மாதிரி அங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை நடக்குது. அப்ப என்ன பண்ணுது காங்கிரஸ்? தங்கச்சிக்கு தலைவர் பதவி கொடுத்து காங்கிரஸ்க்குள்ளார நிப்பாட்டி வைக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காங்கிரஸ் கட்சியில தலைவர் பதவி எடுத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவரோட முதலமைச்சரோட தங்கச்சி அந்த கட்சிக்குள்ளதான் அவங்க செல்வாக்கு எடுப்பாங்க. எந்த கட்சிக்குள்ள இருந்து அவங்க அண்ணன் எங்க செல்வாக்கு பெற்றிருக்கிறாரோ அவங்க அப்பாவோட செல்வாக்கு தான் அவங்க எடுக்க முடியும். அப்ப அம்மாவும் பொண்ணு ஒரு பக்கம், பையன் இன்னொரு பக்கம்னு சொல்லி அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுது? ஒய்எஸ்ஆர் செல்வாக்கு பெற்றிருக்கிற காங்கிரஸ் வந்து அந்த ஓட்ட தனது ஓட்டா காங்கிரஸ்குள்ள மாத்தி அவரையும் தோக்கடிச்சிட்டு இவங்களும் 1 சீட்டு இல்லாம தோற்ற பிறகு இந்த பக்கம் இவங்க கூட்டணி கூடுதலா ஜெயிப்பதற்கு ஒரு வாய்ப்பா போச்சு பாஜக கூட்டணி. அதே மாதிரி இங்க ஒரிசாவில் அவர் மல்லாந்து படுத்திருந்து நம்ம தான் 24 வருஷமா ஜெயிச்சிருப்போம், திருப்பியும் ஜெயிப்போம்னு சொல்லி அவங்க தனித்தனியா நின்று பாஜக ஆளுங்கட்சி ஆக்கி விட்டுட்டாங்க. கண்ணெதிர்க்க நம்ம பாக்குறோம். ஒரு சமரசம், ஒரு காங்கிரஸ் ஒரிசாவில் எப்படியாவது கஞ்சி கூத்தாடி ஒரு கூட்டணி வச்சிருக்கலாம், அல்லது நாங்க மறைமுகமா சில தொகுதிகளில் ஆதரிக்கிறோம்னு சொல்லி நிக்காம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு புரிதலே கிடையாது. ஆந்திராலும் அது நடந்திருக்குது, வெஸ்ட் பெங்கால் அது நடந்திருக்குது. சரி, இந்தியா கூட்டணிக்குள்ள வந்த கெஜ்ரிவால் டெல்லியில 7 இடமும் பாஜக அதுதான் ஆட்சி. அதான் இப்ப காங்கிரஸ் ஒண்ணும் இல்ல, நம்ம 3 ஆண்டு இங்க பண்ணிருக்கிறோம். 3 ஆண்டுல ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பின்னடைவு இருக்கும், மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கும்னு சொல்லுவாங்க, ஓட்டு பின்னால விழும்னு. 3 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிற திமுக
மிக பெரும்பான்மையான வெற்றி 40 தொகுதியில ஜெயிச்சிருக்குது. ஆனா 6 மாசம் கூட இல்லாத காங்கிரஸ் தோத்துருக்குது கர்நாடகத்துல. அப்புறம் என்ன நீங்க பண்றீங்க? தெலுங்கானாலும் தோத்துருக்குது. இப்பதான் ஜெயிச்சாங்க. ஒரு 3 மாசம் கூட இருக்காது தெலுங்கானால. 3 மாசம் கூட இல்ல, கர்நாடகால 6 மாசம் இல்ல. இங்க கர்நாடகத்துல கூட்டணியில இருக்கிற திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக காவிரி இஷ்யூ பெரிய பிரச்சனையை மாத்த முடியுது அவங்களால. மாத்தி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்களா? அப்படியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டேன்னு காங்கிரஸ் கட்சி தலைவர்களே பேசி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணி என்ன நீங்க ஓட்டுக்காக தான் பண்ணீங்க? என்ன பண்ணிட்டீங்க? ஒண்ணும் பண்ண முடியல. இதை தோத்து விட்டீங்க. அப்போ என்ன உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்க எப்படி நிர்வாகம் நடத்துறீங்க, என்ன பண்றீங்கிறது ஒரு முக்கியம். 2019லயே தமிழ்நாடு மாடல இந்தியா பின்பற்றணும், இல்ல காங்கிரஸ் கட்சி சில அணுகுமுறைகளை செய்யணும்னு கூட்டணியிலேயே அன்னைக்கே சொன்னாருங்க. பிரதமராக ராகுல் காந்தி வரணும்னு சொன்னாருங்க. அன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க கோச்சிக்கிட்டாங்க. நீங்க எப்படி சொல்லலாம் அவசரப்பட்டு? ஏன்னா அதுதான் டார்கெட். மக்கள் மத்தியில் அதை நீங்க சொல்லணுங்கிறது ஒரு முக்கியம். அப்பதான் ஜெயிக்க முடியும். இப்பவும் சொன்னாரு, இந்த தேர்தலில் அவரே பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட, திராவிட மாடல் இந்தியா முழுக்க ஒரு கட்டமைக்குது, அவர் கூட பிரதமர் ஆகலாம் ஜெயிச்சான்னு வாய்ப்பு இருக்கும்போது கூட நம்ம ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை சொல்லாம இங்க கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு சொன்னாரு, இந்திரா காந்தி வாரிசே வருக, நிலையான ஆட்சி தருகிற ஸ்டைல்ல கூப்பிட்டாரு. ராகுல் வெளிப்படையா சொல்லல, அது சொன்னாரு, வாங்கன்னு சொன்னாருல்ல. ஆனா அது ஒரு முடிவோட தான் அவர் முடிவா பேசுறாருல்ல. அது ரொம்ப முக்கியம். 10 சீட்டு கொடுத்தாரு காங்கிரஸுக்கு. இங்க 10 சீட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சியில் எப்படி இருக்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் கூடுதலா சீட்டு கொடுக்குறாருன்னு ரொம்ப, ஏன் இவ்வளவு சீட்டு கொடுக்குறாரு? நாங்க ஒவ்வொரு ஊர்லயும் பயிற்சி வகுப்புக்கு ஒவ்வொரு தொகுதியா போய் மாணவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி எலெக்ஷன் வருதுன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா, நான் பயிற்சி வகுப்புலேயே சொல்லுவேன், சில மாவட்ட செயலாளர் எல்லாம் ரெடி பண்ணுவோம், நீங்க கூட்டணி கட்சி கொடுத்துட்டு போயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். 10 தொகுதி கொடுத்துருக்காரு. அப்ப 10 தொகுதி இன்னைக்கு காங்கிரஸ் எவ்வளவு முக்கியமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இண்டிவிஜுவலாவே. இப்ப இந்த கண்ணோட்டம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா ஒரு 30-40 தொகுதியில மிஸ் பண்றது இருக்கு பாருங்க. இது முழுக்க முழுக்க அலட்சியம் சார்ந்ததும், மம்தா மற்றவர்களோட இந்த பதவி வெறி இருக்கு பாத்தீங்களா, ஜெயிச்சதுக்கு பிற்பாடு நம்ம டிமாண்ட் பண்ணலாம், நம்ம என்ன ஒன்றாலும் கேட்கலாம், அது ஒரு சூழல் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அது ஒரு முக்கிய பங்காற்றுதான் நினைக்கிறேன். மற்றபடி இது ஒரு பெரிய வெற்றி எல்லாம் கிடையாது மோடிக்கு. நீங்க அவங்க ராமர் கோயில் கட்டின தொகுதியிலேயே தோத்துருக்குது. வாரணாசியில இழுபறி. அவங்க அங்க வாரணாசி காசியில இருக்க சாமியார்லாம் பயந்துருப்பாங்க. நம்ம சாமியார் அவர் நமக்கு போட்டியா சாமியாரா வருவார் போல இருக்கு பிரதமருங்கிற மாதிரி அவங்க ஒரு கொடுத்துருக்குறாங்கன்னும் போது பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயங்கர அதிருப்தியில் தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சாலிடா ஜெயிச்சிருக்க முடியும். இந்த இழுபறியில கொண்டு விட்டதுக்கு கூட்டணி கட்சிகளோட அலட்சியமும் அவங்க ஆண்ட மாநிலங்கள்ல அவங்களோட போக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனியா நின்னாங்க, பாஜக ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது நமக்கு தெரிஞ்சது தானே. அவங்க கூட்டணி இப்போ நீங்க எதை கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அவங்க ஒரு கூட்டணி, அவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா திமுக சால் தாண்டி அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு அடுத்ததுக்கு வருவீங்க. அதுதான் நினைக்கிறேன். அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க தனியா நிற்கும் போது கிடைச்சிருக்கிற அந்த ஓட்டுக்கும் சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த ஓட்டு கிடைக்குமாங்கிறது கிடையாது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஏன் பிரிந்தார்கள் அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, பாஜக எதிர்ப்பு ஓட்டு தனக்கு விழணுங்கிற காரணத்துக்காக தான் அதிமுக தனியா நின்னது. அவங்களுக்கு அண்ணாமலையோட தான் கோபம் இருந்ததோட பாஜகவோட கோபம் இல்லை, அதுதான் நின்னாங்க. அதனாலதான் சில இஸ்லாமிய கட்சியில அவங்க கூட சேர்ந்தாங்க. அப்ப இப்ப கிடைச்சிருக்கிற ஓட்டு, அதிமுக இப்ப கிடைச்சிருக்கிற ஓட்டு பாஜகவோடும் பாமக எல்லாம் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா இந்த ஓட்டு அதிமுகவுக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அதிமுகவோட பாஜக சேர்ந்து நின்றுதுன்னா பாஜகவுக்கும் இந்த ஓட்டு கிடைச்சிருக்காது, அது கம்மியாயிருக்குங்கிறது அந்த கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதனாலதான் அவங்க தனியா நின்னாங்க. உண்மையில் சேர்ந்து நின்று இருந்தா அதிமுகவுக்கு இவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா பாஜகவுக்கு கூடுதலா ஓட்டு கிடைச்சிருக்குது. அந்த ஓட்டு எப்படி கிடைச்சிருக்குதுன்னா, நான் தொகுதி வார பயணம் பண்ணதுல பார்த்த பகுதிகளில் அதிமுக பொறுப்பாளர்கள் நிறைய பேர் அதிமுகவுக்கு வேலை பார்க்கல. பல பகுதிகளில் அவங்க பாஜகவுக்கு சோர்ஸாவே நடந்துகிட்ட ஒரு நம்ம பல பகுதியில் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இப்ப பாஜகவுக்கு கடந்திருக்கிற இந்த ஓட்டு அதிமுகவில் இருக்கிற ரகசிய கூட்டின் காரணமாக பாஜக கூடுதலா கிடைச்சிருக்கு இந்த ஓட்டு. மறுபடியும் ரகசிய கூட்டணின்றது ஆமா, தொகுதியில பல இடங்கள்ல வேலை பார்க்கல. அவங்க உட்கட்சி பிரச்சனை அதெல்லாம் இருந்தாலும் கூட பாஜக திமுக அவங்க வேலை பார்க்கல. இவங்க சொல்றாங்க ஒரு 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது அண்ணாமலையோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ணாமலை அதாவதுங்க, அண்ணாமலை பெர்ஃபார்மன்ஸ்னா நீங்க தமிழகம் முழுக்க அது இருக்கணும்ல, எதுல இருக்குது அப்படி உங்களுக்கு? அது இந்த இன்ஃபுளுன்ஸ் அதிமுகவோட பேக்ரவுண்டு. நீங்க இதுக்கு முன்னாலேயே ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலே நீங்க கூட்டத்தை கூப்பிட்டதே அதிமுக தான். நிறைய பேர் பாஜக கொடி எடுத்துட்டு போயிருக்காங்க பல பகுதிகளில். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி போயிருக்காங்க நிறைய கூட்டம் காட்டுறது. பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னும் போது அதிமுக அலுவலகத்துல பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அதனால ஏன் அண்ணாமலைக்கு எதிராக பாஜக கூட தான் பேசுறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக பாஜக பிரச்சனை வரலையா? அண்ணாமலை சரியில்லைன்னு சொல்லி நடிகைகள் வெளியேறலையா? பாஜக அவர் இப்படி பண்றாருன்னு சொல்லி அவரை அண்ணாமலை ஒரு பெரிய பார்ப்பன எதிர்ப்பு போராளியா சித்தரிச்சு வெளியில இருக்கிறவங்க பேசலையா? அதெல்லாம் ஒவ்வொரு முகம்.
அவங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்கங்கிறது. ஆனா வந்து அதுல வந்து அதிமுகவோட பங்களிப்பு பாஜக ஓட்டில் கணிசமாக இருக்கிறது. அது வந்து நீங்க அடுத்த தேர்தல் நடத்தி பாத்தீங்கன்னா பாஜக இப்படி வராது அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வந்தா அப்ப சவால். அது வந்தாலும் நீங்க 2019 ஒருங்கிணைந்த அதிமுக தானே, எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க அவங்க? ஒண்ணு கூட ஜெயிக்கலையே. அதுவே கோல்மால். சசிகலா இல்ல, சசிகலா ஏங்க சசிகலா இல்லைங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னங்க. நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது ஒன்னா தானே இருந்தாங்க. பெருசா என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணும் இல்லையே. ஆனா இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் நேத்து கூட அது பேசினேன். என்ன நடக்கும் இப்ப இந்த தேர்தல்னா, இப்ப வந்து அதிமுக நம்ம எல்லாரும் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாரும் ஒன்னா சேரலாம், நம்ம ஒன்னா சேர்ந்தோம்னா பெரிய வெற்றி பெற்றுலாங்கிற முடிவுக்கு அவங்க வருவாங்க. அது வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, இதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மத்தவங்க தான் இப்போ முதல்ல இருந்தே வந்து அதிமுக சேர்ந்து இயங்கணுங்கிறத ஓபிஎஸ், சசிகலா எல்லாம் விருப்பமா இருக்கிறாங்க. இதுல இபிஎஸ் தான் பிளாக் பண்றாரு, சேர்க்கக்கூடாது, அப்படி அவங்களை சேர்த்து இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க, இபிஎஸ் தரப்பில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள், பொறுப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு நெருக்கடி ஆகுது, நம்ம கட்சியை நடத்த முடியாதுன்னு இபிஎஸ்க்கு அவங்க நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஒன்னா சேர்ந்துக்கலாம்னு சொல்லி. அப்ப இவங்க வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வரலாம். இவங்க ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மீண்டும் பாஜகவோட, பாமக, தேமுதிமுக யாரெல்லாம் இன்னும் எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாலும் கூட திரும்பி எல்லாம் அதிமுக கட்டமைக்கிறது வாய்ப்பு கிடையாது மக்கள் மத்தியில். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு இந்த பக்கத்துல அதிமுக செல்வாக்கு பெற்ற பெண்கள் மத்தியிலான ஓட்டுகளை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலாக திமுக பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் சாதனையில அதிகமாக பெண்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட, அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து அதிகமாக வந்து பயனாளராக மாறி இருக்கிறாங்க. ஆமா, மகளிர் உரிமை தொகை, பஸ் பயணம், காலை உணவு திட்டம்னு சொல்லி, அதே மாதிரி காலேஜுக்கு போற பெண்களுக்கு 1000 ரூபான்னு ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு மாதந்தோறும் வந்து திருப்பி காசு கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, நலத்திட்டம் கொடுக்குறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, இலவச பஸ் பயணம் காசு கிடைக்குது, காலையில குழந்தைகளுக்கு உணவு செய்வதன் மூலமாக அந்த 50 ரூபாய் மிச்சமாகுது, பெரிய பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாருன்னு சொல்லி, இது வந்து ஒரு பாண்டிங், ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் செய்வாரு, ஒரு அப்பா செய்வாருங்கிற மாதிரியான உறவோடு தமிழ்நாட்டு பெண்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் ஒரு உறவு இருக்கு பாத்தீங்களா. இந்த உறவு பலமா இருப்பதால் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா இருக்குது. நீங்க வெற்றியை மட்டும் பாக்குறீங்க, வெற்றி தான் இது வந்து ஒரு பெரிய வெற்றி. 40 தொகுதியும் வந்து மத்த எந்த ஸ்டேட்லயுமே பாஜகவுக்கு எதிரான இருந்த தலைவர்கள் பெறாத ஒரு வெற்றியை ஸ்டாலின் பெற்றிருக்கார். ஆனா அடுத்த கட்டமா பாஜக சில தொகுதியில 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, சில இடங்கள்ல நாம் தமிழர் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க, அதிமுக பின்னுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப மற்ற அரசியலும் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுல்ல. இல்ல, அந்தந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளரை பொறுத்து அந்த ஓட்டுகள் மாறுபடும். இப்போ நீங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்கீங்கன்னா அவர் என்ன செல்வாக்கு பெற்றிருக்கிறாரு, அந்த மாவட்டத்தில் அவர் என்ன செல்வாக்கு பெற்றிருக்கிறாரு, அவர் எவ்வளவு செலவு பண்றாரு, அதை சார்ந்து அவங்க கூடுதலாக வெற்றி பெறுவதற்கு முன்ன பின்ன வாய்ப்பு இருக்கு. இப்போ நாகர்கோயில்ல நாம் தமிழர் 2வது இடம் வந்திருக்குதா, 3வது இடம் வந்திருக்குது, 3வது இடம் வந்திருக்குது. 3வது இடம் வந்திருக்குதுன்னா அங்க அவருக்கு கேஸ்ட் பின்புலத்துல ஓட்டு போடுற கண்ணோட்டம் அவருக்கு கூடுதலா இருந்திருக்கலாம், அந்த வேட்பாளருக்கும் சீமானுக்கும் நாம் தமிழர் பாக்குற கண்ணோட்டம், அதனால அவர் கூடுதலா வந்திருக்கலாம் நாம் தமிழருக்கு. இப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மாதிரியான கண்ணோட்டங்கள் வேட்பாளரை பொறுத்தும், வேட்பாளர் செய்யற செலவுகள் பொறுத்தும் கூட அதோட பின்னணிகள் இருக்குது. அதனால நேரடியா அது வளர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா எண்ணிக்கையில் அவங்க கூடுதலா ஓட்டு வாங்கி தமிழர் என்ன பெருசா செலவு பண்றாங்க இல்லைங்க, செலவு பண்றாங்கன்னு இல்லை, நீங்க ஆல்டர்னேட்டிவா எதை நிப்பாட்ட போறீங்க. ஒரு முஸ்லிம்ஸ் ஓட்டு ஒண்ணும் இல்ல, நீங்க பாஜக ஒரு இடத்துல நிக்குது, திமுக வந்து பாஜக திமுக தான் தீவிரமான போட்டி நிக்குது, அது வந்து முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பான கட்சி பாஜக, தலித் மக்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு திமுக சொல்லுதுன்னா அதையே நாம் தமிழர் சொல்லும். அப்ப நாம் தமிழர் என்ன பண்ணும்னா, திமுக வர வேண்டிய முஸ்லீம் ஓட்டு, திமுக வர வேண்டிய தலித் ஓட்டை நாம் தமிழர் பிரிக்கும். பாத்தீங்களா, இந்த பங்களிப்பின் பின்புலத்துல பாஜகவோட பங்களிப்பு இருக்கும், பாஜகவோட மறைமுக ஆதரவு இருக்கலாம், பாஜகவோட தோழமை இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு நேரடியாவோ அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அதோட ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா. அவரு சின்னத்துக்கே ரொம்ப போராடி மைக் சின்னம் வாங்கினாரு, அவங்களுக்கு ஓட்டு இல்ல, அவருக்கு ஒரு ஓட்டு தனித்து நின்று அவர் ஒரு மரியாதைக்குரிய ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க மதிக்கிறோம். ஆனா அவர் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்றாரு, திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் அவர் வாங்குறாரு, பாஜகவுக்கு என்ன பண்றாரு, சப்போர்ட்டிங்கா பண்றாரு. அப்ப பாஜக கூடுதலா வந்து ஓட்டு வாங்குவதற்கு அவரோட ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு, திமுக ஓட்டை டிஸ்டர்ப் பண்றது. திமுக எதிர்ப்பு பேசுறதே பாஜகவுக்கு ஆதரவு. நீங்க பாஜக திமுகவுக்கும் தான் இங்க பிரச்சனை. பாஜக பிரதானமா வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அது இந்து மத எதிர்ப்பு கட்சின்னு சொல்லுது. பாஜக வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. அப்ப நாங்க தான் பாஜகவை உண்மையா எதிர்க்கிறோம்னு பேசுவதன் மூலமாக இஸ்லாமியர் ஓட்டை கணிசமாக இது போன்ற சின்ன சின்ன குழுக்கள் வாங்க முடியும். இல்ல, மன்சூர் அலிகான் ஒரு தொகுதியில் போய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தீவிரமா பாஜக எதிர்ப்பை பேசுவதன் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவரால் செயல்பட முடியும்.
நீங்க எந்த தொகுதியிலாவது சுயேட்சையா நிக்கிறாருன்னா அவர் வந்து பாஜக மிக மோசமான கட்சி, நீங்க ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க, திமுகவும் துரோகம் பண்ணிடுச்சு, அவங்க மட்டும் ரொம்ப முக்கியமா, முஸ்லீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு சுயேட்சையா நிக்கிற முஸ்லீம் வேட்பாளர் போய் பேசுறாருன்னு வச்சுங்களேன், அவர் யார் ஓட்ட பங்கெடுப்பாரு? நாங்க தான் வந்து முஸ்லீம் பாதுகாவலர்னு சொல்ற திமுக, காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஓட்டு எடுப்பாரா, பாஜக ஓட்ட பிரிப்பாரா? எதை பிரிப்பாரு? திமுக ஓட்டு தான் பிரிப்பாரு. அதுதான் நடக்குங்கிற அது மாதிரியான ஸ்ட்ராட்டஜில சில ஓட்டுகள் உள்ளது, பல பக்கங்கள் விழுந்திருக்குதுங்கிறது நீங்க புரிஞ்சுதான் பேசணும். வேட்பாளரோட பங்களிப்பு ஒரு தொகுதியில, சில தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியின் போது சில சட்டமன்ற தொகுதியில் அவர் செல்வாக்கு பெற்றவரா இருப்பாரு, அவரோட இண்டிவிஜுவல், அப்புறம் செலவு பண்றது, சாதி பின்புலம் சார்ந்தது, இதெல்லாம் கூட இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், இவ்வளவு சாலிடா போகும்போது விருதுநகரம் தர்மபுரியும் விடுபுரியில போச்சு இல்ல, லீடிங்லயே போனாங்கல்ல, ஏன் போனாங்க? அதுக்கு பின்புலத்துல வந்து ஒரு சாதி ரீதியான ஸ்ட்ராட்டஜி அதுல பின்புலமா இருக்குது. அப்ப தர்மபுரியில பெரும்பான்மையான வன்னிய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப வன்னிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையா இருப்பதனால தான் பாமக அங்க நிக்குது, வேற இடத்துல நிக்கல. அது பாமகவோட தலைவரா இருக்கிறவங்க போன முறை அன்புமணி நின்னாரு, அப்புறம் அந்த அம்மா இப்ப நிக்கிறாங்க. வேற பாமக தொகுதி மற்ற பல இடங்கள்லாம் நிக்கிறாங்க வெள்ளா வேட்பாளர். ஆனா தலைமையை சேர்ந்தவங்க அன்புமணியோ அல்லது இப்ப சௌமியா அன்புமணியோ ஏன் தர்மபுரியை தேர்ந்தெடுத்து நிக்கிறாங்கன்னா, அங்க சாலிடா நம் சமூக ஓட்டு இருக்குது, அதனால தலைவர்கள் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, பாமகவோட ஐக்கானா யாரை பார்ப்பாங்கன்னா, அன்புமணியை பார்ப்பாங்க, டாக்டர் ராமதாஸை பார்ப்பாங்க, இப்ப சௌமியாமாவும் அதை பார்ப்பாங்க. இப்ப தங்கர் பச்சா நிக்கிறாரு, மத்த இதுல வேற நிக்கிறாங்கிறதெல்லாம் ஐகான் கிடையாது. அப்ப அந்த தொகுதியில நிற்கும் போது ஒட்டுமொத்தமா அந்த சமூகம் சார்ந்தவர்கள் பாமகங்கிறது நமக்கான கட்சி, இந்த தொகுதியில ஜெயிக்கணுங்கிற கண்ணோட்டம் வந்து ஒட்டுமொத்தமா அது எல்லா கட்சியில இருக்கிற அந்த சமூகம் சார்ந்தவங்களுக்கு நம்ம கட்சி எப்படியா ஜெயிக்கணுங்கிற கண்ணோட்டம் வரும்போது வன்னியரோட சாலிடான ஓட்டை கட்சிக்கு மீறி வன்னியரோட ஓட்டை வந்து பாமக அன்புமணி, சௌமியா அன்புமணி அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வன்னியர் பக்கத்துல ஓட்டுகள் எண்ணும் போது அவங்க லீடிங் போய்கிட்டே இருப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. அது எல்லா கட்சியில இருக்கும்னு போட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதோட இன்னொரு புறம் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த எதிர்வினை வரும்போது வன்னியர் எல்லாம் சாலிடா ஓட்டு போடும்போது வன்னியர் அல்லாத மக்கள் வந்து அப்ப பாமகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குறிப்பாக தலித் மக்கள், இஸ்லாமியர் ஓட்டு அந்த பக்கத்துல எண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அது பாமகவுக்கு எதிராக வந்து சாலிடா மாறுதுன்னு போது அந்த வெற்றி இழுபறியா போறது ஒரு காரணமா இருந்தது. இதேதான் விருதுநகர்லயும். விருதுநகர்ல என்ன, விருதுநகர்ல எதுக்கு வந்து விஜய் பிரபாகர் அங்க தேர்ந்தெடுத்து நின்னாருன்னு சொன்னா, அவர் சமூகம் சார்ந்த ஓட்டு வந்து 40% இருக்கு அந்த ஊர்ல, மக்கள் தொகையில 40% இருக்கிறாங்க அவர் சார்ந்த சமூக ஓட்டு. அதனாலதான் அவர் அங்க போய் நின்னாரு. அப்ப விஜயகாந்த் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அந்த சமூகம் சார்ந்த ஒரு ஐக்கானா பார்க்கலாம். விஜயகாந்த் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர், அதனால அவர் பையன் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓட்டு போடணுங்கிற கண்ணோட்டம் வினையாற்றும் என்பதனால தான் அங்க போய் நின்னாரு. இதே கணக்கு தான் சரத்குமார், ராதிகா சரத்குமாருக்கு வந்தது. அவர் 2 ரோல் பண்ணாரு அங்க விருதுநகர் சிவகாசி பகுதியில் நாடார் சமுதாய மக்கள் கூட. அதனால சரத்குமாரான எனக்கு ஆதரவாக நாடார் சமுதாய ஓட்டு வந்துடும். இன்னொரு பக்கத்துல ராதிகாவை ஒரு சாதி குறியீடாக அவரை வந்து அதே மாதிரியான பெரும்பான்மைய சாதியா இருக்கிற விஜயகாந்த் சாதியா இருக்கிறாங்கன்றத அந்த ஓட்டு 2 ஓட்டு சேர்ந்து நம்ம தான் எம்பின்னு தான் அவர் கணக்கு பண்ணி அங்க வென்றிருக்கிறாங்கிறது ஒண்ணு. ஆனா விஜயகாந்த் மகனை தான் ஒரு குறியீடா வச்சு பெரும்பான்மையான ஓட்டு அவருக்கு விழுவதற்கு, தர்மபுரியில சௌமியா அன்புமணிக்கு எப்படி அவங்க சமூகம் ஓட்டு விழுந்ததோ அது மாதிரி இவங்க ஓட்டு கூடுதலா வர்றதுக்கு வாய்ப்பா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு எதிர்வினையாக மற்ற சமூக ஓட்டு வந்து அவங்களுக்கு விழாம போவதற்கும் காரணமாக இருந்தது. இப்ப நீங்க இந்த ஜாதி ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லாருக்கும் வராது. ஐகான் நீங்க ஒரு தொகுதியில அந்த ஜாதி ஸ்ட்ராட்டஜி திமுக பண்ணாதா? இல்லையா, நீங்க தொகுதியில திமுகவுக்கு தலைமை அப்படி கிடையாதுன்னு சொல்றேன் நான். நீங்க திமுக தலைமை ஒரு பெரும்பான்மை ஜாதி சேர்ந்தது தலைமை ஒரு கேண்டிடேட் போடும் கேண்டிடேட்டுக்கும் அது தலைமைக்கு வித்தியாசம் இருக்குது. தலைமையை வெவ்வேறு கட்சியில இருக்கிறவங்க கூட ஒரு ஜாதி கட்சியை தன்னோட கட்சியா விரும்புவாங்க. அது ஒரு 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 தலித் அல்லாத கட்சியா இருந்தாலும் சரி, தலித் தலைமை கொண்ட கட்சியா இருந்தா கூட சரி, ஒரு தலித் தலைமை கொண்ட கட்சி வேட்பாளர் ஒரு இடத்துல நிக்கிறாருன்னா அந்த கட்சி அல்லாத வேறு கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கூட நமக்கான ஒரு ஐக்கான ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அதுலயும் வரும். அதே போல் வேற கட்சியில இருக்கிறவங்க ஒரு தலைமை சார்ந்து நிக்கிறாங்கன்னா அவருக்கு ஓட்டு போடணும் எண்ணங்கிறது ஜாதி ரீதியா இயங்குற எல்லாருக்கும். அப்ப வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜாதி எந்த தேர்தலையும் நீங்க திமுக ஒரு வேட்பாளர் நிக்குதுன்னா அதே சமூகத்துல அதிமுக ஒரு வேட்பாளர் நிப்பாங்க, அது டேலி ஆயிடும். ஆனா ஐக்கான் ஒண்ணு இருக்கு, ஒரு சாதியத்தில் ஐக்கான் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்களுக்கான முக்கியத்துவங்கிறது வேற, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த முக்கியத்துவத்தை வேற வேற கட்சியில இருந்தாலும் கூட அவர் எங்க ஜாதிக்கான தலைவர், அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த கூட்டணிக்குள்ளார அந்த ஜாதி வந்துட்டா நல்லா இருக்குமேன்னு ஒவ்வொரு ஜாதிக்காரனும் விரும்புற மனோபாவம் இருக்கிற ஒரு அமைப்பு தான் சாதி அமைப்பு. இது வந்து வினையாற்றம், இது வந்து ஐக்கானா இருக்கிறவங்களுக்கு வினையாற்றம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து சில தலைவர்களை வந்து பெயரளவில் ஆதரிப்பது, இந்த தலைவரை நம்ம போஸ்டர்ல போட்டுக்கிட்டோம்னா இவர் தான் பெரும்பான்மை ஜாதியின் குறியீடா இருக்கிறாங்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அது ஒரு காரணம். வேட்பாளர் ஒவ்வொரு தொகுதியிலும் போடுவதை தாண்டி ஒரு ஐக்கானாக ஒரு சாதியின் அடையாளமாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர் தனக்கான தலைவராக நினைக்கிற அந்த ஜாதி உளவியல் வினையாற்றும். அந்த ஃபேக்டர் தான் ஆதிக்க ஜாதியிலிருந்து தலித் தலைமை கொண்ட ஜாதிகள் வரைக்கும் அது வினையாற்றும்.
அவர் எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு கருதுற அந்த கண்ணோட்டம் விளையாட்டு பாருங்களா, ஜாதி சிஸ்டம் இயங்குற தன்மை இந்த ஐகான் அது வந்து 2 தொகுதியில பிரதிபலிச்சு இல்ல. அதுல நீங்க சொல்றது வெறும் சாதி கண்ணோட்டம் கொண்டவர்கள் மட்டும் நான் சொல்லலை இப்படி ஐகானா பார்ப்பாங்கன்னு. சாதி ஒழிப்பு பேசுற முற்போக்காளர்கள் கூட தேர்தல் நெருக்கத்துல அந்த மாதிரி சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐகானா இருக்கிறவங்க மேல ஒரு மறைமுகமா ஏதோ தமிழ் தேசியம் பேசுறாரு, சாதி ஒழிப்பு பேசுறாரு, அவர் தான் தன் தலைமை கொண்ட தான் ஜாதி தலைமை கொண்ட கட்சி எந்த கூட்டல் இருக்குதோ அந்த கூட்டணி தான் ஆதரிப்பாங்க. இன்டலெக்சுவலா இருக்கிறவங்க, கட்சி சாராதவங்க நீங்க நெருக்கி பிடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பெரிய முற்போக்காளர்லாம் சூழலியல் பேசலாம், அல்லது வந்து பகுத்தறிவு பேசலாம், வேற ஏதோ ஒன்று சாதி ஒழிப்பு பேசுகிற பர்சனலா இருக்கலாம், எந்த கட்சி இல்லைன்னு கூட சொல்லலாம், கட்சி சாராதவங்க எனக்கு அதெல்லாம். ஆனா நீங்க எதை ஆதரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தன் ஜாதி தலைமை கொண்ட கட்சி எந்த கூட்டல் இருக்குதோ அந்த கூட்டணி தான் ஆதரிப்பாங்க அப்படிங்கறத நம்ம கடந்த காலையும் பார்த்து எல்லாருமே ஒரு ஜாதி முத்திர குத்துறது இருக்குது. அதுதான் வந்து விளையாட்டுது. அந்த விளையாட்டு தான் இந்த 2 தொகுதியில் பிரதிபலிச்சிருக்கு. இது இல்லாம நீங்க பார்க்க முடியாது. நீங்க கடந்த கால விஷயங்கள்ல நீங்க 2016 நடந்த மக்கள் நல கூட்டணி அப்ப நடந்த விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அதற்கு பின்னால வந்து போன சட்டமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தாலும் சரி, இதுல வந்து முற்போக்காளர் ரோடே அப்படிதான் இருக்குதுன்னு சொன்னா அப்ப ஜாதி உணர்வாளராக இருக்க ரோல் எப்படி இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஐகான விரும்புறதுங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இந்த சாதி ஒரு ரொம்ப தீவிரமான சாதிய கண்ணோட்டம் எப்படி இயங்குதோ அது போலவே முற்போக்காக பேசுகிறவங்க கிட்ட இயங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது. இல்ல அப்ப திராவிட மாடலின் வெற்றி இது பெரியார் பூமின்னு சொல்றோம்ல, அப்ப அந்த ஐகானை தாண்டி தான் வெற்றி பெற்றுக்கிறோம்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம சொல்றோம். அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பான்மை சாதி பின்புலம் கொண்டவங்க ஒரு சரசரன்னு வளரலாமே தவிர அவங்க தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சாதிக்கு தலைவராக வர முடியாது என்பதுதான் திராவிட மண். நீங்க ஒரு சாதி தலைவராக இருக்கிறவங்க, அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, தமிழ் தேசியம் பேசுற சாதி கண்ணோட்டாளர்கள் இவங்க வந்து மொழி ரீதியா இவர் தமிழன் கிடையாது அது கிடையாதுன்னு சொல்றதுலாம் சாதி உளவியல் சார்ந்தது. நீங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, கலைஞர், எம்ஜிஆர், ஏன் சினிமா ரசனை பின்புலம் கொண்ட ரஜினிகாந்தை ஆதரிப்பது கூட அவர் என்ன சாதின்னு தெரியாது. நீங்க ரஜினிகாந்துக்கு ஒரு சாதி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பின்னடைவு ஏற்படும். ஓஹோன்னு செல்வாக்கு பெற்றவர்கள் நடிகர் திலகம் மாதிரி ஒரு சிறப்பான நடிகரை நீங்க பார்க்க முடியாது, எல்லாருக்கும் அவர் பிடிக்கும். ஆனா நீங்க நடிகர் திலகத்துக்கு பின்புலத்துல சாதி பின்புலம் கொடுக்க அவரோட செல்வாக்கு தமிழ்நாட்டு முன்னால எம்ஜிஆரோட பின்தங்கி போனது அது ஒரு முக்கிய காரணமா இருந்தது. அவர் சார்ந்த சமூகத்துக்கு முன்னால எம்ஜிஆர் செல்வாக்கு பெற்றார்ல. அவர் சார்ந்த சமூகத்தில் தேர்தலில் நின்னா சிவாஜி கணேசன் ஓட்டு போடல, நடிகர் திலகத்துக்கு எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டாங்கிறது வேற சமூகம் இல்ல, அந்த சமூகத்துல செல்வாக்கு பெற்றார்ல. இதுதான் திராவிட உளவியல்னு சொல்றோம். இதைத்தான் நான் கட்டமைக்கணும்னு சொல்றோம். குறைந்தபட்சம் உடனடியா அவங்களுக்கு உடனடி நிவாரணமாக சாதி ரீதியான செல்வாக்கு வரலாம், ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு வளரவே வராது. அது பின்னால போறதுக்கு வரும். பின்னால போறதுன்னா நீங்க வளர்ந்த ஒரு ஆள் இன்னொருத்தர் போய் அதே கம்பெனி பக்கத்துல போட்டாருன்னு வச்சுங்க, சாதி ரீதியாவோ ஏதோ ஒரு ரீதியா அவர் தான் உங்களுக்கு காம்படிட்டரா இருப்பாரு. அவர் எதிர்கொள்றதா நீங்க பாப்பீங்களே தவிர தமிழ்நாடு தழுவியலால ஒரு சாதி பின்புலம் கொண்டவங்க தலைவரா வர முடியாது என்பதற்கு திராவிட கான்செப்ட் பெரியார் உதாரணமா இருக்கு. 2019 39 இடங்கள் திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்ப அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து 40 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இப்ப போன முறை என்ன பேசப்பட்டதுன்னா அங்க மோடி மீண்டும் வந்துட்டாரு, இது வெறும் நம்பர்ஸ் தானே அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இப்ப இந்த முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்றம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்றத்துல போன முறை மாதிரி அது நடக்காது. போன மாதிரி இப்ப ஏதோ சமீபத்தில் படிச்சேன், அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியான்னு தெரியல. நான் கூட்டணி கட்சி நிர்பந்தத்தில் தான் ஆட்சி நடத்தணுங்கிற தேவை எனக்கு இல்லை, நான் சுதந்திரமா செயல்பட முடியாதுன்னு மோடி சொன்னதா ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுதான் உண்மையும் கூட. அது பொய் செய்தியா இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அதுதான் சொல்றேன்ல, இவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து பழைய மாதிரி வந்து எடுத்தங்கவுத்தன்னு வந்து ஒரு சார்பா வந்து பேசுவதும் 10% இடஒதுக்கீடை வந்து ரொம்ப சாலிடா வந்து ஒரு சமூகத்துக்கு நிறைவேற்றுறதும், இந்த நாட்டை இந்து நாடுன்னு கன்வெர்ட் பண்ணி பேசுறதும், அதுவும் கடந்த தேர்தல் நேரத்தில் கடைசி நேரங்களில் மோடி பேசின பேச்செல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் கூட பேசுறது கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு அவ்வளவு மோசமான ஒரு பேச்சை பேசினார்னு எங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் வந்த போது பயந்ததுக்காக தான் காரணம். இஸ்லாமியர்களை இந்த வந்து நிறைவேற்றிடுவாங்க, காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்கிட்ட இந்து சொத்தெல்லாம் பிடிங்கி முஸ்லீம் கையில கொடுத்துரும் அப்படின்லாம் அவர் பேசுனது பாத்தீங்களா, அது ரொம்ப அச்சமுற்றதா இருந்தது பாத்தீங்களா. இனி அந்த வேலை நடக்காது. அவங்களுடைய முக்கியமான டார்கெட்டான அவங்களுடைய முக்கியமான கொள்கைகளான ராமர் கோயில் முடிஞ்சிருச்சு. ஆமா, 370 காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப அதை எப்படி? அப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் முடிஞ்சதை விட்டுருங்க. இப்ப அடுத்த கட்டமா அவங்க இன்னும் தீவிரமா போய் அரசியல் சட்டத்தில் கை வைப்பது, இந்த இஸ்லாமியர் இந்த மாட்டில் ஏன்னா பொதுவான இஸ்லாமியர் மத்தியில் அப்படி ஒரு அச்சுணர்வு வந்துச்சு. அவரோட பேச்சு நெருங்க சாமானிய மக்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே கடுமையான பயம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, இது ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இப்படி பேசுறாப்புலையே இன்னும் என்ன. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மசூதியை அடிச்சுட்டு கோயில் கட்டிட்டாங்க, காஷ்மீர் பிரச்சனை வந்திருக்கு, சொன்னதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் சில கோயில்கள் எடுப்பாங்க. அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை செயல்பாடுகளை இந்த அரசு செய்ய ஆரம்பிக்கிறோம். இங்க இருக்கிற பின்தங்கிய மக்கள், மலைவாழ் மக்கள், தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான அரசியல் கட்டமைக்க ஆரம்பிச்சிருமே. இன்னும் எவ்வளவு கேவலமா நாடு மாறப்போது. அரசியல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்துக்கு நீங்க வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருவாங்க, ரொம்ப இருண்ட காலம் ஆயிடுமேன்னு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தி பார்த்தீங்களா. அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறோம். அது சாத்தியப்படாதுங்கிறது ஒண்ணு.
நாடாளுமன்றத்திலே ஒருவேளை அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி காட்டணும். இங்க வந்து எதிரில் வந்து சாலிடான ஒரு போன முறை எண்ணிக்கையில கூடுதல் எண்ணிக்கை இருக்கிறாங்கல்ல. அதனால நீங்க ஒருமித்த கருத்தாக நாடாளுமன்றத்துல ஒரு அரசியல் சட்ட தீர்மானத்தை நீங்க நிறைவேற்ற முடியாத சூழல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சிறப்பான மாற்றமா நான் கருதுறேன். இல்ல போன முறையே வந்து மாநிலங்களவையில் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, அப்படி இல்லைன்னாலும் அவங்களுக்கு சில கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சாங்க. அது யாரு சில கட்சிகள்னு சொல்லாதீங்க, நம்ம ஊர்ல இருக்கிற அதிமுகவும் பாமகவும் சில கட்சிங்கிறீங்க. குறிப்பா சிஏ சட்டத்தை நிறைவேற்றியதில் வந்து அன்னைக்கு அதிமுகவும் பாமகவும் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சட்டம் அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு வந்திருக்காது. இவங்க தான் ஓட்டு போட்டு ஆதரிச்சாங்க. சில கட்சியெல்லாம் கிடையாது, இவங்க பண்ண வேலை தான் அது. பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் ரொம்ப ஒண்ணுமே பண்ணலன்றாரு எடப்பாடியாரு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.